வாஸ் a famine. எகிப்தில் தானியம் இருக்குது. எங்கே பஞ்சம் இருக்குது? கானானில். ஆனால் எதிர்காலத்தில் இந்த கானான் தான் பாலும் தேனும் ஓட போகிற ஒரு தேசமாய் மாறப்போகுது. அல்லேலூயா. இருக்கிறதுலேயே வளமிக்க ஒரு நாடாக மாறப்போகிறது இது இந்த கானான். ஆனால் இப்போ இந்த கானானில் பஞ்சம், ஆனால் எகிப்து செழுமையாக இருக்கிறது. இந்த எகிப்து பாவத்திற்கு அடிமையாக இருக்குது, அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் பாவம் நிறைந்த ஒரு இடத்துல செழுமை இருக்கிறது. செழுமையை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு இடத்துல வறட்சி வந்து விட்டது, பஞ்சம் வந்து விட்டது. தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல் ஆபிரகாமனுடைய சந்ததி, ஈசாக்கினுடைய சந்ததி, யாக்கோபனுடைய சந்ததி இப்பொழுது பசியினாலும் பஞ்சத்தினாலும் வாடுகிறார்கள். அல்லேலூயா. வாடுகிறார்கள். எங்கே போய் நாங்கள் சாப்பிடுவோம்? ஆனால் அவங்க செல்வந்தர்கள், அவர்கள் சீமான்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்க? சீமான்கள். அநேக ஒட்டகங்கள், அநேக மிருக ஜீவன்கள், அநேக ஆடு மாடுகள் எல்லாமே இருந்தது அவங்கள இடத்துல அநேக வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தாங்க. எவ்ரி ஒன் வாஸ் தேர். எல்லா காசு பணம் இருந்தது, தங்கம் வெள்ளி எல்லாமே இருந்தது. ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. சம்டைம்ஸ் மணி cannot buy everything. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? வேதம் சொல்கிறது பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான். ஆனால் அதுக்காக நான் பணத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் எனக்கு தேவை தான். நான் நன்றாய் வாழ, என் பிள்ளைகள் நன்றாய் வாழ, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க, என் வீடு நன்றாய் இருக்க, எல்லாவற்றுக்கும் பணம் எனக்கு தேவைதான். ஆனால் இப்பொழுது நான் இவ்வளோ பணத்தை கையில் வச்சுருந்தோம், என்னால் சாப்பிட முடியவில்லையே. அல்லேலூயா. How many of you getting me? காசு இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. வீட்டில் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாலும், கறி குழம்பு செஞ்சு வச்சுருந்தாலும் சாப்பிட முடியல. அப்படியே வச்சுருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப மறுநாள் சூடு பண்ணாலும் சாப்பிட முடியல. எடுத்து வேஸ்ட்டாக கொட்டுறோமா இல்லையா? ஸோ வாட் கேன் பை பீஸ்? எது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்? நீ இந்த நேரத்தில் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? இப்போது 11 பேர் இருக்காங்க. ஏன்னா 11வது ஆள் அங்கே எகிப்தில் இருக்கிறாரு. யார் அந்த 11வது ஆள்? யோசேப்பு. ஆமாம். யோசேப்பு ஆல்ரெடி எகிப்தில் இருக்கிறார், எகிப்தின் அதிபதியாக இருக்கிறார். ஆமென். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். யோசேப்பினுடைய கட்டளையின்படி தான் எல்லாம் நடக்கும். ஆமென். எல்லாம் யோசேப்பின் கட்டளையின்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வாஸ் தேர். நான் இப்போ 11 பேர் இருக்காங்க. இப்போது யாக்கோபுக்கு கேள்விப்படுறாரு, எகிப்திலே தானியம் உண்டென்று நான் கேள்விப்பட்டேன். என்னது? எகிப்தில் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க யார்? இந்த 11 பேர். இந்த 10 பேர் தான் ஃபீல்டு ஒர்க். அதாவது என்ன பண்ணுறாங்க? வெளியில் போயிட்டு சுற்றி ஆடு மேய்க்கிறது இல்லையா, ஒட்டங்கள் மேய்க்கிறது, என்ன இருந்தாலும் வேலை வாங்கிறது, எல்லா வேலைகளையும் செய்கிறது இந்த 11 பேர் தான். யாக்கோபு வயசாகிட்டு அவர் கூடாரத்தில் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூடாரத்தில் இருந்தவருக்கு கேட்குது எகிப்திலே தானியம் இருக்குதுன்னு. ஆனால் வெளியில் சுற்றி திரிந்து வந்த இவர்களுக்கு எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. ஆமென். Are you all getting me what I'm saying? எகிப்தில் தானியம் இருக்குது. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா பஞ்சம் தீர்ந்துடுமா? பசி போயிடுமா? உனக்கு பசி போகணும்னா எழுந்து போ, எங்கே தானியம் இருக்குதோ அங்கே போ. நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. நாம் உயிர் பிழைக்கும்படி
நாம் எல்லாரும் சாகாதபடி நம்முடைய சந்ததி பிழைத்து தலை தூங்கும்படி நீ விரும்பினால் நீங்கள் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. எழுந்து போ தானியம் இருக்கிற இடத்திற்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் கஷ்டம் மாறணுமா, கண்ணீர் மாறணுமா, கவலை மாறணுமா, உங்கள் வீட்டில் இருக்கிற பஞ்சம் தீரணுமா, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு பஞ்சத்தில் அடிபட்டது போல் நீங்கள் உணர்கிறீர்களா, நீங்கள் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எழுந்து போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் ஒரு நன்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த இடத்துல தீமை இருக்கிறது என்று நினைத்து நீ பயப்படுகிறாயோ, அதே இடத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மையை வர வைப்பார். எந்த இடத்துல பொல்லாங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எந்த இடத்துல நீ இதை இழந்து விட்டேன், இனியும் நான் இழக்க ஆயத்தமாக இல்லை என்று நினைக்கிறாயோ, நீ இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து போ. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தது போதும். Are you all getting me what I'm saying? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த 3 நாள் ஜெபத்தில் நான் பார்க்க போகிறேன். எழுந்து போ. சாயந்தரம் 6 to 8 வரைக்கும் எத்தனை பேர் எழுந்து போறீங்க, எழுந்து வரீங்க நான் பார்க்க போகிறேன். பஞ்சம் மாறணுமா, எழுந்து வாங்க. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா பஞ்சம் மாறாது. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். யாக்கோபு வயசான தகப்பன் கூடாரத்தில் இருக்கிறவருடைய செவிக்கு வந்து எட்டின விஷயம் வெளியில் சுற்றி திரிந்து எல்லா காரியங்களும் அலசி ஆராய்கிறவர்களுக்கு தெரியலை. ஆமென். நிறைய நேரம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். ஆனால் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, தகப்பனுடைய சமூகத்துக்கு வாங்க, தகப்பன் இடத்துல கேளுங்க. தகப்பன் சொல்லி கொடுப்பாரு நீ என்ன செய்யணும். நான் படுத்து கிடக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எழுந்து போடா, எழுந்து போய் யாரையாவது விசிட் பண்ணடா, எங்கேயாவது போய் யாரையாவது விசிட் பண்ணி எல்லா ஜனங்களும் சந்தி யாருக்கா யாரையாவது போய் பார்த்து இப்படியே உட்காந்துட்டு இருக்காது அப்படின்வாங்க. He'll always used to say, ஆமென். உனக்கு பஞ்சம் மாறணுமா, உன் கஷ்டம் தீரணுமா, எழுந்து போ, உட்கார்ந்து இருக்காத. உன்னுடைய தேவைகளை என்னால் சந்திக்க முடியாது. என்னிடத்துல பணம் இருக்குது, ஆனால் உனக்கு சமாதானத்தை உன்னுடைய பசியை ஆற்ற இந்த பணம் உதவாது. நீ எழுந்து போனாதான் உனக்கு சமாதானமும் உனக்கு சந்தோஷமும் உன் பசியும் மாறும். எழுந்து போ. அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபின் குமாரர்கள் உடனே எழுந்து போனார்கள். எழுந்து எகிப்துக்கு போனால் அங்கே யார் இருக்கிறது? எந்த தம்பியை அடித்து குழியில் தூக்கி போட்டாங்களோ அந்த தம்பி நிற்கிறான். ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு வந்திருக்கிறது என் அண்ணனுங்க அப்படின்னு. ஆனால் இந்த 10 பேருக்கும் இது என் தம்பின்ட்டு அடையாளம் தெரியல. காரணம், அவனுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றியிருந்தார், அவனுடைய வாழ்க்கை நிலைமையை மாற்றியிருந்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காலத்தில் அவன் ஒரு தரிசனத்தை கண்டான் இல்லையா? உங்களுடைய எல்லா அரிக்கட்டுகளும் என் அரிக்கட்டுக்கு முன்பாக அதில் விழுந்து வணங்குகிறதா நான் தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. அந்த தரிசனம் இல்லையா, 17 வயசில் போனான், இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. 30வது வயசில் அந்த தரிசனம் நிறைவேறினது. அல்லேலூயா. குழியில் போட்டாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். சிறைச்சாலையில் போட்டாலும்
ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. அடிமையாய் விற்றாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. நான் நம்பினவர்கள் என்னை மறந்து போனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். ஏன்னா அவர் பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்லவே, மனமாற மனுபுத்திரன் அல்லவே. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், இதையே சொன்னேன், இதையே செய். அல்லேலூயா. நான் எதை சொன்னேனோ அதை தான்ப்பா செஞ்சேன். எந்த அரிக்கட்டுகள் உனக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கும் என்று நான் உனக்கு சொன்னேனோ இப்போ அதை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். யோசேப்பினுடைய கண்களிலே கண்ணீர், அவன் அழுது கொண்டே என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் அண்ணனுங்களை விழுந்து வழங்குறது அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் அண்ணனுங்களை கண்டிக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் எப்படியாவது அவனுடைய தம்பி பெஞ்சமினை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆமென். அவனுடைய தகப்பனை பற்றி விசாரிக்கணுன்ற ஒரு ஆசை. நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்களா என்று அவங்களிடத்தில் கேட்குறான். நீ தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறியா? ஐயா, நாங்கள் வேவுக்காரங்க இல்லையா, நாங்கள் எல்லாம் ஒரே தகப்பனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே தகப்பனுடைய புத்திரர்கள் எத்தனை பேர்? நாங்கள் 12 பேர் இருந்தோம், அதில் ஒருத்தன் இப்போ இல்லை. அந்த ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்கிறிய, அந்த ஒருத்தன் தாண்டா நான் யோசேப்பினுடைய மனசுக்குள்ள. எந்த ஒருத்தன் நீ இல்லைன்னு சொல்கிறியோ அவனாக தாண்டா நான் உனக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரை நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சி, யார் இருக்கக்கூடாதுன்னு நினச்சியோ, யாருக்கு நீ குழிப்பறிச்சியோ, என்ன ஆண்டவர் இப்போ அரண்மனையில் உட்கார வைத்திருக்கிறார், அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறார். யாருடைய வஸ்திரங்களை கிழித்து, பலவர்ண அங்கியை கிழித்து, அடித்து உதைத்து அடிமையாய் விற்றாயோ, நான் தான் இப்போ அதிபராய் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உடுத்தினதை காட்டில் இப்போ இன்னும் விலையேற பெற்ற வஸ்திரத்தை நான் உடுத்தி கொண்டு இருக்கிறேன். அப்போ உட்கார்ந்த நாட்களில் பார்க்கல, இப்பொழுது மிக உயர்ந்த ஒரு நாட்காலியில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ நான் கூடாரத்தில் உட்கார்ந்துருந்தேன், இப்போ அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றினார். இல்லையா? ஆதியாகமம் 50 நம்ம அதை வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. Oh yes, how good our Lord is. நமக்கு யார் தீமை செய்ய நினைச்சாலும் சரிங்க, ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரப்போகிற புதிய வருஷத்தில், இந்த வருஷத்தில் உங்களுக்கு விரோதமாக யார் பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் எது செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக என்ன வார்த்தைகளை பேசினாலும் சரி, என்ன சாபம் விட்டு இருந்தாலும் சரி, எதுவும் பழிக்காது. கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி வர இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்கள் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்காமல் எழுந்து போங்க. எகிப்திலே தானியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஜோசப் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். எல்லா அண்ணன்களும் வந்து நின்ட்டாங்க. அவங்க அண்ணன்கள் இடத்துல அவன் டைரக்டாக பேசல, துப்பாசியை கொண்டு பேசினான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. துப்பாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்பிரட்டர். ஆமென். மொழிபெயர்க்கிறவன் இல்லையா? அப்படின்னா அவங்களோட இவன் எபிரேய பாஷையில் பேசலை, எகிப்தின் மொழியில், அவங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் பேசியிருக்கிறான். அதை இன்னொருத்தர் நின்று எபிரேய பாஷையில் அவங்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ இப்போது இப்படி தூப்பாசியை கொண்டு பேசினதுனால அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. டேய் நீ வேவுக்காரந்தாண்டான்னு உடனே ஒவ்வொருத்தனுக்கும் பயந்து சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தெல்லாம் போகுது. எங்கே ஜெயிலில் பிடிச்சி போட்டானா என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது? எனக்கு சாப்பாடு கூட வேணாம், என்னை விட்டுறேன், நான் போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. நீ உண்மையானவனாக இருந்தா நீங்கள் என்ன பண்ண, ஒருத்தனை ஜெயிலில் வச்சுட்டு மற்றவெல்லாம் போ, மிச்சம் ஒரு தம்பி வீட்டில் இருக்கிறான்னு சொல்கிற இல்லையா, அவனை கூட்டுட்டு வா.
அப்போ நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் நம்புகிறேன். ஐயோ நிஜஸ்தர், எங்கள் அப்பா விட மாட்டார், எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார். ஏன்ப்பா உங்கள் அப்பா கொடுக்க மாட்டார்? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்ப்பா உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை? ஏற்கனவே இன்னொரு தம்பி எங்களை நம்பி அனுப்புனாரு. அந்த தம்பிக்கு ஆனால் அவங்கள அந்த வாயை திறந்து சொல்லலை, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நம்ம தம்பியை நம்ம அடித்து அவனை குழியில் தூக்கி போட்டு விற்றோமே, அதனுடைய பழி தானா இப்போ நமக்கு வந்திருக்கிறது, அவனுடைய ரத்த பழி தான் இப்போ நமக்கு வந்திருக்கிறது அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ரூபன் சொல்கிறார். ரூபன் யார்? முதல் மகன், யாக்கோபனுடைய முதல் மகன். நான் அன்னைக்கே சொன்னேனேடா, நீங்கள் கேட்கவே இல்லையே, வேணாம் இந்த பாவத்தை செய்யாதீங்க, இந்த பொல்லாப்பை செய்யாதீங்க, நான் சொன்னேனே கேட்கலையே. இன்னைக்கு அவனுடைய ரத்த பலி தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விசாரிக்கிறாரோ, அந்த பாவத்துக்கு தான் இப்போ நாம் இப்போ பலியாக போகிறோமோ என்னன்னு தெரியல. ஒருத்தரும் பார்த்து விசாரிக்கிறாங்க. ஆமாம், தங்கப்பண்ண இடத்துல எப்படி போயிட்டு அப்பா பெஞ்சமின் அனுப்புங்கப்பான்னு நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா யோசேப்பை நம்மளை நம்பி தானே அனுப்புனாரு. அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவானா இல்லையே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்திருக்கிறோம்? நம்முடைய தகப்பனுடைய நம்பிக்கைக்கு எத்தனை பேர் பாத்திரவான்களாக இருந்திருக்கிறோம்? அநேக நேரங்கள் நான் என் தகப்பனை கஷ்டப்படுத்தியிருக்கிறேன். அநேக நேரங்களில் என் தகப்பனை நான் மனநோகடித்திருக்கிறேன். நம்பிக்கைக்கு பாத்திரவானா இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு அன்றைக்கு எப்படியா தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் பார்க்கணும் என்பதற்காக நீ கூட்டிட்டு வா. இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறான். பேசிட்டு எப்படி போய் தகப்பன் இடத்துல சொல்கிறது இல்லையா? ஏன்னா எங்கள் அப்பா எங்களை நம்ப மாட்டார், அனுப்ப மாட்டார். சரி, இருந்தாலும் சாக்கு மூட்டையில் என்ன பண்ணுறாங்க? எல்லா தானியத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு எல்லா சாக்கு மூட்டையும் பிரித்தா யார் யார் எவ்வளோ பணம் கொண்டு வந்தாங்களோ அந்த பணமெல்லாம் அதுலேயே இருக்குது. அவங்க எகிப்துக்கு போனது, they went to Egypt to do a business. எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? ஒரு பிஸ்னஸ், அதாவது வியாபாரத்திற்காக போனாங்க. நான் பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு தானியத்தை கொடு, இது ஒரு வியாபாரம். ஆனால் இப்போது நான் கொடுத்த பணமெல்லாம் என் மூட்டையிலே இருக்குது அப்படின்னா நான் திருடனாக மாறிடுவேன். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த அதிபதி என்னை வேவுக்காரன்னு சொன்னான். இப்போ நான் கொடுத்த பணம் எல்லாம் என் மூட்டையிலே இருக்குதுன்னா இப்போ என்னை திருடனா பார்ப்பானே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, இன்னும் பயம் வந்துடுச்சு. இப்போ என் தம்பியும் கேட்குறான், என் தகப்பனும் கொடுக்க மாட்டார். எங்க ஆண்டவரே நாங்கள் போவோம். Where will we go? Lord, what will we do? ஆமென். தகப்பன் இடத்துல போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா, அந்த எகிப்தின் அதிபதி எங்களிடத்துல கடினமாய் நடந்து கொண்டான். அவன் கடினமாய் நடந்து கொண்டது மாத்திரமல்ல, நாங்கள் கொடுத்த பணமெல்லாம் எங்கள் மூட்டையிலே இருக்கிறது. இப்போது சிமியோன், யார்? சிமியோன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் பெஞ்சமினை பார்க்கணுன்னு கேட்குறாங்கப்பா, அனுப்புங்கப்பா. அனுப்ப மாட்டேன்டா, நான் அனுப்பவே மாட்டேன். ஏன் அனுப்ப மாட்டேன்? நான் விரும்பின ராகேலுடைய மகன் இவன் ஒருத்தந்தாண்டா மிச்சம் இருக்கிறான். அல்லேலூயா. எந்த ராகேலுக்காக நான் 14 வருஷம் அடிமையாக வேலை செஞ்சேனோ, எந்த ராகேலுக்காக என்னுடைய சம்பளங்கள்லாம் மாற்றப்பட்டாலும் கவலைப்படாமல் நான் வேலை செஞ்சேனோ, அந்த ராகேலுடைய நினைவாய், அந்த ராகேலுடைய வாசமாய் இவன் ஒருவன் தான் எனக்கு மிச்சம் இருக்கிறான். யோசேப்பு போயிட்டான் சிமியோன் சிறைச்சாலையில். இப்போ இவனையும் நீங்கள் கேட்குறீங்களா? அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை அடி தான் என்னை அடிப்பீங்க? எவ்வளவு தான் என்னை துன்புறுத்துவீங்க? எவ்வளவு தான் என்னை கஷ்டப்படுத்துவீங்க? இன்னுமா உங்களுக்கு இரக்கம் வரலையா? அல்லேலூயா. யோசேப்பை கொன்று போட்டு விட்டீர்கள், சிமியோனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டீர்கள். கடைசியாக எனக்கு ஆறுதலாக இருக்கிற பெஞ்சமினும் கேட்குறீங்களே, என் நரைமுடியை
நீங்கள் துக்கத்தோட குழியில் இறக்க விரும்புகிறீர்களா? இந்த எனக்கு நரைச்சி போச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, நான் துக்கத்தோட குழியில் இறங்கணுமா? அப்போ ரூபன் சொல்கிறாரு, அப்பா என்னை நம்பி அனுப்புங்க, நான் திரும்பவும் பெஞ்சமினை கூட்டிட்டு வரல அப்படின்னா என்னுடைய 2 பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, வெட்டி போட்டுருங்க. எனக்கு இருக்கிற 2 பசங்க, நான் பெஞ்சமினை கூட்டிட்டு வரல அப்படின்னா வெட்டி போட்டுவிடுங்க. அல்லேலூயா. அடி மேல அடி, அடி மேல அடி, அடி மேல அடி. யாக்கோபு அழறாரு, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த சோதனை? எனக்கு எத்தனை பேர் எனக்கு ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைன்னு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இந்த வருஷம் ஃபுல்லாக ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ சோதனை? இந்த வருஷம் ஃபுல்லாக ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கண்ணீர்? இந்த வருஷம் ஃபுல்லாக ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ போராட்டம்? இந்த வருஷம் ஃபுல்லாக ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ துன்பம் துயரம்? நான் உங்களுக்கு உண்மையாய் ஆண்டவரே ஆராதித்தேனே, உண்மையாய் உங்களோடு கூட ஆண்டவரே நான் உறவாடினேனே. ஆமென். ஒன்லி ஒன் மேன் ஆண்டவரோடு யுத்தம் பண்ணி மேற்கொண்டவன் யாருன்னா அவன் யாரு? யாக்கோபு மட்டும்தான். நான் பிறந்தப்போ எனக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சாங்க இல்லையா, எத்தன் என்று பேர் வச்சாங்க. ஆமென். நான் எத்தனா இருக்கிற என்ன இஸ்ரேல் என்று ஜாதிகளின் தகப்பனா என்னை மாற்றி ஆசீர்வதித்தீர். அந்த ஆசீர்வாதம் எங்கே? அந்த வாக்குத்தத்தம் எங்கே? எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே ஆண்டவரே? என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னீரே, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே? இப்போ என் பிள்ளைகள் இங்கும் அங்கும் பசியினாலே வாடி திரிகிறார்களே, அலைந்து திரிகிறார்களே. நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? ஏன் அப்பா எங்களுக்கு இந்த சோதனை? என் பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த துன்ப துயரம்? அல்லேலூயா. ஆமென். ஃபைனலி அவன் பெஞ்சமினை அனுப்புகிறான். பெஞ்சமினை பார்த்த உடனே அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? பெஞ்சமினுடைய சாக்கில் மட்டும் என்ன பண்ணுறா, பணத்தை போட்டுட்டு மற்றவங்க சாக்கில் போடல. அப்போது போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா பெஞ்சமினுடைய சாக்கில் மட்டும் இந்த பணம் எல்லாம் இருக்குது. ஏன் அதை மட்டும் செஞ்சனா, இவன் திருடன் சொல்லியாச்சும் இவனை பிடிச்சி என் கூடையே நான் வச்சுக்குவேன், என் தம்பிக்கு எதுவும் நேரிடக்கூடாது. அல்லேலூயா. எதுவும் நேரிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாது, என் தம்பி என் கூட இருக்கட்டும். அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், அந்த சம்பவம் தெரியும். சரித்திரம், கதைன்னு சொல்லக்கூடாது, சரித்திரம் தெரியும். ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் அந்த சரித்திரம் தெரியும். ஃபைனலி he revealed himself. நான் தான் உங்கள் தம்பி ஜோசப், நான் தான் உங்கள் தம்பி யோசேப்பு. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ எனக்கு தீமை செஞ்சாலும் அதை எல்லாம் ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. ரோமர் 8:28 வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. The Bible says very clearly, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் தான் நடக்கிறது. அல்லேலூயா. தீமை தான், ஆனால் அதை நன்மையாய் மாற்ற என் கர்த்தரால் முடியும். என் பார்வைக்கு அது தீமையாய் இருக்கிறது, என் பார்வைக்கு அது பஞ்சமாய் இருக்கிறது, என் பார்வைக்கு அது குறைவாய் இருக்கிறது, என் பார்வைக்கு அது கண்ணீராய் இருக்கிறது, என் பார்வைக்கு அது போராட்டமாய் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, எவ்ரிவன் நீங்க நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. மாதாண்ட
விசுவாசத்தோட உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, இந்த புது வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே Come on, praise him. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். Don't worry. 2 மீன் எத்தனை? 5 அப்போ 2 மீன். ஆமென். கேட்குறாங்க, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ ஏன்பா கவலைப்படுற? உங்ககிட்ட இருக்கிறதே எடுத்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எழுந்து என்னிடத்திலே கொண்டு வா. அல்லேலூயா. என்னிடத்திலே கொண்டு வா. அன்னைக்கு யோசேப்பு சொன்னது தான், பெஞ்சமினை என்னிடத்திலே கொண்டு வா. யாக்கோபு, என் தகப்பனாக யாக்கோபை என்னிடத்திலே கொண்டு வா. உங்க எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தர் முன்னமே என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு எல்லா வழியும் ஆயத்தம் பண்ணும்படியாக தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். நான் சந்தித்த சோதனை வேதனை எல்லாம் எதற்காக? உங்க எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக. உங்கள் வழிகளில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக, உங்களுடைய வழிகளில் இருக்கிற தடைகளை அகற்றும்படியாக கர்த்தர் என்னை முன்னமே இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். என் தகப்பனை என்னிடத்தில் கொண்டு வா, என் சகோதரனை என்னிடத்தில் கொண்டு வா, உன்னிடத்தில் இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வா. உங்க எல்லாரையும் நான் பாதுகாப்பேன், உங்க எல்லாரையும் நான் ரட்சித்து பாதுகாப்பேன். உங்க எல்லாருக்கும் நான் உணவு கொடுப்பேன், உங்க எல்லாருக்கும் உறைவிடம் கொடுப்பேன், உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். Bring it unto me. Hallelujah. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல கொண்டு வா. Hallelujah. கடைசியான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தீர்க்கதரிசியின் மனைவி இல்லையா, தன் கணவன் இறந்த உடனே in 2 Kings chapter you can see that 2 Kings chapter 4, யாரும் வாசிக்க வேண்டாம். தன்னுடைய கணவன் இறந்துடுறாரு. தன்னுடைய கணவன் இறந்த உடனே எலிசாவின் இடத்துல ஓடி போய், என்னுடைய கணவன் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்தவர் இல்லையா, ஆனால் அவர் இப்போ இறந்துட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவர்கள்லாம் எங்களை நெருக்குகிறார்கள், என் பிள்ளைகளை அடிமைகளாய் கேட்கிறார்கள். நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நாங்கள் நன்மை தானே செய்தோம், நாங்கள் ஊழியம் தானே செய்தோம், நாங்கள் ஜெபித்து கொண்டு தானே இருந்தோம், ஆண்டவரை துதித்து கொண்டு தானே இருந்தோம், ஆண்டவருடைய சமூகத்தில் தானே நாங்கள் காத்திருந்தோம். ஏன் எங்களுக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு வேதனை? இப்போ என் பிள்ளைகளை நான் கொடுக்கணுமே, என் கணவனை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு கடைசி ஆறுதலாக இருக்கிறது என் பிள்ளைகள் மாத்திருந்தான், என் பிள்ளைகளையும் நான் இழந்து போகணுமா? கடன் கொடுத்தவங்களாம் நெருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், உன்னிடத்துல இருக்கிறது என்ன? அல்லேலூயா. எலிசாவை நோக்கி நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எலிசாவை நோக்கி, ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நாங்கள் क्वेश्चन மார்க் போட்டிருக்கு இல்லையா, क्वेश्चन மார்க். நான் உனக்கு என்ன செய்யணும்? அவள் அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே செகண்ட் क्वेश्चन, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கு? இது செகண்ட் क्वेश्चन. இன்னும் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கே பதில் வரல, ஆனால் செகண்ட் क्वेश्चन கேட்டார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்துல என்ன இருக்குது? என்கிட்ட வேற என்னப்பா இருக்குது? ஆண்டவர் இருக்குது. அதை போய் நீ ஊற்று. அதை போயிட்டு கதவை சாத்தி கொண்டு அயலகாத்தாரிடலாம் பாத்திரங்களை வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் வீட்டுக்குள்ளே சென்று இல்லையா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க,
அந்த எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரமாக ஊற்றிக்கொண்டே இருங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்ற போகிறீங்க? இந்த 3 நாள் மாலை பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் என் இருதயத்தை ஊற்றுவேன். புது வருஷத்தில் நான் ஒரு நன்மையோடு பிரவேசிப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தால் காரியம் நடக்காது, காரியம் வாய்க்காது. நீ எழுந்து போ, என்னிடத்தில் கொண்டு வா, இப்பொழுது என்னுடைய சமூகத்தில் ஊற்று. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எழுந்து போ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வா. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அதை ஊற்று. கதவை சாத்தி. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் நம்ம எல்லாரும் அப்படியே எழுமணி இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் just be all stand up together. Oh, thank you Jesus. இயேசு நீங்க இருக்கையில. Oh, thank you Jesus. என்னென்ன காரியம்? 3 பாயிண்ட் தான். இன்னும் நிறைய இருக்கு, நான் பேசல, டைம் ஆனதுனால நான் முடிச்சுட்டேன். ஆமென். சரி.